வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது நிலா மைதிலி. இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். CAA என்றால் என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். CAA என்பது இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டமாகும். 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு பாகிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து மத துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இந்தியாவிற்கு வந்த இந்து, சீக்கிய, பௌத்த, சமண, பார்ஷி மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது. இந்த சட்டம் மத அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதாக சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த சட்டத்தில் குடியுரிமை வழங்க இடமில்லை. வடகிழக்கு மாநிலங்களில் இந்த சட்டத்தை எதிர்த்து கடும் போராட்டங்கள் நடந்தன. நாடு முழுவதும் CAA சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய குடியுரிமை பெற விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் முறையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அல்லது இந்திய குடியுரிமை பெற்றவரை திருமணம் செய்திருக்க வேண்டும். இந்திய குடிமகனின் 18 வயது நிரம்பாத பிள்ளைகள் அல்லது இந்திய குடிமக்களை பெற்றோராக உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். பெற்றோரில் ஒருவர் சுதந்திர இந்தியாவின் குடிமகனாக இருந்தால் அவரும் விண்ணப்பிக்கலாம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கான OCI கார்டு வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: இந்திய குடிமகன் ஒருவரால் அளிக்கப்பட்ட பிரமாண பத்திரம், அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ள மொழிகளில் ஒன்றை எழுதவோ படிக்கவோ பேசவோ அறிந்திருப்பதற்கான சான்றிதழ். விண்ணப்பங்கள் மத்திய அரசு நியமிக்கும் சிறப்பு அதிகாரி தலைமையிலான மாவட்ட அளவிலான குழுவால் சரிபார்க்கப்படும். ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு விண்ணப்பம் மாநில அரசின் அதிகாரமளிக்கப்பட்ட குழுவுக்கு அனுப்பப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிவு இயக்குனர் தலைமையில் அந்தந்த மாநிலங்களில் அதிகாரமளிக்கப்பட்ட குழு இயங்கும். விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களில் உள்ள தகவல்கள் அனைத்தும் சரியானதா என மத்திய அதிகாரமளிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்யும். அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் விண்ணப்பதாரருக்கு குடியுரிமை வழங்கப்படும்.